அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒரு சொத்து வாங்குறதே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது. அதை மீறி நம்ம வாங்கிட்டாலும் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் உரிமை கொண்டாடுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. சொத்துக்காக உயிரை எடுக்கக்கூட தயாராக இருக்கிறாங்க காஃபிர்கள். அதேபோல் தந்தையோ தனக்கு பிரியமான மகனுக்கு தான் அதிகப்படியான சொத்தை எழுதி கொடுப்பேன் என்ற வைராகியத்தில் அல்லாஹ் நமக்கு காமிச்சு கொடுத்த இந்த ஷரியத் சட்டத்தையே மறந்து காஃபிராகிறாங்க. அல்லாஹ் நமக்கு ஒரு மார்க்கத்தை கொடுத்துள்ளான். அந்த தீனில் நமக்கு சரியா என்ற சட்டத்தை வகுத்துள்ளான். உலகத்தில் மனிதன் யாருடைய கட்டளைக்கும் யாருடைய சட்டத்திற்கும் வேண்டுமானாலும் அவன் மாறாக நடந்துவிடலாம். ஆனால் அல்லாஹ்வின் சட்டத்துக்கு அவன் மாற்றமாக நடந்தால் அந்த மனிதனுடைய உலகமும் நாசமானது, மறுமையும் நாசமானது. இந்த சட்டங்களை பேணும்போதுதான் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகாமல், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகாமல் அவன் பாதுகாக்கப்படுகிறான். அல்லாஹ்வின் சட்டங்கள் குர்ஆனில் ஏராளமாக இருக்கிறது. எந்த சட்டங்களை வரையறைத்து இப்படித்தான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முடிவு செய்துவிட்டார்களோ கண்டிப்பாக அதன்படி நாம் நடக்க வேண்டும். அதை மீறுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. எந்த விஷயங்களை நமக்கு உபரியாக மார்க்கம் சொல்லியிருக்கிறதோ, கற்றுக் கொடுத்திருக்கிறதோ அந்த விஷயங்களை பொறுத்தவரை ஒரு மனிதன் அவற்றை பேணி செய்யும்போது அதிக நன்மைக்கு உரியவர் ஆகிறார். அவற்றில் ஏதாவது குறை செய்துவிட்டால் அதற்காக அவர் தண்டிக்கப்பட மாட்டார். ஆனால் எவற்றில் அல்லாஹ் தனது மார்க்கத்தில் சற்ற வரம்புகள், இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், இதை மீறக்கூடாது என்று ஆணித்தனமாக அல்லாஹ் தெளிவாக முடிவாக கூறிவிட்டானோ, உண்மையான முஸ்லிம்களுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதில் ஒரு குறை விழுவதை கூட சகித்து கொள்ளக்கூடாது. அப்படி விட்டு கொடுத்தால் அவன் இறை நிராகரிப்பு ஆகிவிடுவான். அல்லாஹ்வுடைய தீனில் சமரசம் செய்ததற்கு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுப்பதற்கு நபியாக அனுப்பப்பட்டவருக்கு அனுமதி இல்லை. இதை திருமறையில் 68வது அத்தியாயத்தில் 9வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். முஹம்மதுடைய மகன் பாத்திமா திருடினாலும் அவளுடைய கரத்தை நான் வெட்டுவேன். இப்படி தெளிவான நிலைப்பாடான முடிவில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இது புகாரில் இடம்பெற்றிருக்கு. இந்த ஈமானிய உறுதியை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனிலே இப்படி உறுதியாக இருக்க வேண்டும் என்ற பக்குவத்தை போதித்து விட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை விட்டு பிரிந்தார்கள். இதுதான் அமானிதம். இந்த பொறுப்பை சஹாபாக்களின் தோள் புஜத்தில் சுமத்திவிட்டுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஆகவே தான் சஹாபாக்களின் இடத்தில் தீன் நிறைவாக இருந்தது. இஸ்லாமிய மன்னர்கள், அப்பாசியா மன்னர்களாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தீன் என்ற வந்துவிட்டால் அதில் எவர் மீறவும் மாட்டார்கள். தங்களுடைய சுய விஷயங்களில் அவர்கள் முன்பின் இருந்தாலும் மார்க்கத்தில் தீர்ப்பு என்று வந்துவிட்டால் அதில் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவும் மாட்டார்கள், அதை மாற்றவும் மாட்டார்கள். எனவே தான் அவர் கண்ணியமிக்கவராகவும் பாதுகாப்பு மிக்கவராகவும் ஆட்சியுடையவராகவும் வீரமுள்ளவராகவும் இருந்தார்கள். எப்போது பின்னால் வந்த மன்னர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களில் கை வைத்தார்களோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விட்டு கொடுக்க ஆரம்பித்தார்களோ, அல்லாஹ் அவர்களை அப்போதே இழிவுபடுத்திவிட்டான். அவர்களை கோழைகளாகவும் ஆகிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவனுடைய உம்மத் 5 காரியங்கள் செய்தால் அவர்கள் மேல் இழிவும் கேவலமும் அதாபும் சாட்டப்படும். அதாவது அவர்களுடைய நாட்டு அரசர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின்படி தீர்ப்பளிக்காவிட்டால். இப்படி ஒரு சட்டம்தான் சொத்துரிமை சட்டம். இது குர்ஆனில் பார்க்கலாம். குர்ஆனில்
தொழுங்கள் என்று கட்டளை இருக்கும், ஆனால் எத்தனை ரக்காயத்துகள் என்று கட்டளை இருக்காது. ஜகாத் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கவில்லை. இது எல்லாம் ஹதீஸில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் பல முஸ்லிம்கள் அலட்சியத்தை பார்த்தால் சுப்ஹான் அல்லாஹ், தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள், ஆனால் ஜக்காத்தில் பேணுதலாக இருக்க மாட்டார்கள். தொழுகை ஜக்காத்தில் பேணுதலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அடியார்களின் ஹக்குகளில் நூற்றுக்கணக்கான ஹக்குகளில் மோசடி செய்வார்கள். இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.